இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டின் சப்ஸ்கிரைபர் அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கேட்குற உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். நீங்கள் இன்னும் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, இன்னும் அநேகருக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நம்மளை நிச்சயமாக இன்னும் ஆசீர்வதிப்பார். இது ஆண்டவருடைய வார்த்தை, வேறு யாருடைய வார்த்தையும் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களைப் போல் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டுக்கு அநேகர் தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வேலையில் கூட நீங்கள் பார்க்குறீங்கள, அழகான ஒரு புல்வெளிகள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன குட்டியான நீர்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கிற வண்ணமாக இந்த இடத்துல வருவதனால ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். இன்றைக்கி நம்ம யாருக்கு பயந்துட்டு இருக்கிறோம்? மனுஷனுக்கு பயந்து அவர் வழியில், அவன் வழியில் பின்பற்றி நம்ம போயிட்டுருக்கிறோம். யாரோ ஒரு மனுஷன் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம், அவனுக்கு பயந்து கொண்டு நம்ம போகிறோம். ஆனால் நம்முடைய அந்த வழியில் போகும்போது அதன் முடிவு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் இங்கே அழகாக வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்லி அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கணும். அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை அபரிதமாய் நடத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் அவருடைய வசனத்தை நம்ம அனுதினமும் தியானிக்கணும். அவருடைய வசனத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கணும். அது மாத்திரமில்லை, அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடக்கப்படும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம்னு சொல்லி அழகாக சொல்கிறது. இன்றைக்கி கர்த்தருக்கே பயப்படுறதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை வாசிக்கிறாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க, வசனத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அதன்படியே இன்றைக்கி நடக்கிறதுக்கு வழி இல்லை. அன்பாயிருங்கன்னு சொல்கிறாங்களோ ஓசுரம், இன்றைக்கி நிறைய பேர் அன்பு காட்டுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்கிறாங்களோ ஓசுரம், ஆனால் மன்னிக்கிறதுக்கு இன்றைக்கி மனப்பாங்கு இல்லாமல் இருக்குது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், பேசுகிறோம். ஆனால் கர்த்தருக்காக நம்ம பயந்து அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? அப்படி நடக்கணும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களோட கூட பேசியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை அற்புதமாக நடத்துவார். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையில் உமக்கு பயந்து நடந்து உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் இன்னும் தியானிக்கவும், ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும் கிருபை செய்யும். நீங்கள் அற்புதம் செய்வீராக. எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. அற்புதங்கள் அதிசயங்களை காண பண்ண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியே அந்த நாளில் இந்த வேளையில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அது மாத்திரமில்லை, இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டே நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.